எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை வேளை உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது, மாறாத ஆண்டவர். இந்த நாளில் நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு செய்து உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். உன் கடன் பாரத்திலிருந்து நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார். உன்னுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். பிசாசின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிப்பார். உலக கிரியில் நிமித்தம் உன்னை விடுவிப்பார். குடியிலிருந்து உன்னை விடுவிப்பார். தேவையில்லாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து அவர் உன்னை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் இந்த பாவம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னை மீறி நான் செய்கிறேன். குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், குடிக்காமல் இருக்க முடியல, இந்த குடியிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஒருவேளை யோசிக்கலாம், மனுஷ பலத்தினால் முடியல, பண பலத்தினால் முடியல, எவ்வளவோ செலவழித்து பார்த்தாச்சு, இந்த பலவீனம் என்னை விட்டு போனதா இல்லவே இல்லை, எவ்வளவோ பணம் செலவழித்து பார்த்துட்டேன், இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து புலம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ கலங்காதே, நீ சந்தோஷமாயிரு, கர்த்தர் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நீ என்னை நம்பினபடியினால். யார் நம்மை விடுதலையாக்க முடியும்? கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்புகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரை விசுவாசிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எந்த காரியமாக இருந்தாலும் விடுவிக்கப்படுவீர்கள். எந்த போராட்டமாக இருந்தாலும் விடுவிக்கப்படுவீர்கள். இனி யாராலும் என்னை விடுதலையாக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய சூழ்நிலையை புரட்டி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள், சந்தோஷமாக இருங்கள், பலப்படுத்துவார். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும், கனப்படுத்தி உயர்த்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். உன்னதமான தேவனுடைய பலன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கட்டும். தடைகள் எல்லாம் நீக்கும், அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஒரு விசை கூட அப்படி பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆண்டவரே, என்னால் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி யார் யாரெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் விடுதலையாக்குவீராக. பிசாசு கற்றி யார் யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் விடுதலையாக்குவீராக. ஆவியானவர் இப்பொழுது வார்த்தை அனுப்புவீராக. உங்களுடைய தொடுதல் உண்டாகட்டும், விடுதலை நடக்கட்டும் என நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.